தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கரண்ட் இல்லை, மிக்சியில் சட்னி அரைக்க முடியலைங்கும் போது இது வேக வைக்கிறது மட்டும்தான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் குக்கரில் ஊற்றிட்டு ஒரு 10 பல் பூண்டு அதை நல்லா இடித்து போட்டுக்கணும். இடித்து போட்டு வதக்கிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் அது சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி தான் கொஞ்சம் கூட வேணும். 4 தக்காளி, இந்த 4 தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு வதக்கிட்டு அதோடு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது குழம்பு மிளகாய்த்தூளில் நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் அதையும் போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிட்டு 2 விசில் வச்சா அது வெந்துடும். நல்லா அது வெந்த பிறகு அந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம்ல அதை வடிகட்டி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா கடைஞ்சி விட்றணும். நான் ஒரு விசில் தான் வச்சேன். 2 விசில் வச்சா நல்லாவே வெந்துடும். ஒரு விசில் வச்சு நான் இறக்கிட்டேன். அதை நல்லா கரண்டியாலேயோ இல்லை மத்தாலேயோ நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதையும் எடுத்து ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியோடு நம்ம மத்தில் போட்டு கடைஞ்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றி தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா அருமையான தக்காளி கடையல் ரெடி. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பேனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.